அரசியல் தலைவராக இன்றிருக்கும் இந்த தமிழக அரசியல் சூழலில், அதுவும் குறிப்பா தேர்தல் நெருங்கும் இந்த சமயத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, தேவையில்லாத பல தலைவர்களை நம்ம பேசி பேசி ஒரு வீணான ஒரு நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நேரத்தை ரொம்ப வீணடிக்கிறோம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிடுச்சு. எல்லாமே தேர்தல் கமிஷன் கூட இப்போ வாக்காளர் என்னென்ன பட்டியல் இருக்கு, அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. எல்லாமே என்ன கண்ணிமைக்க நேரத்துல தேர்தல் பரப்புரைகள் ஆரம்பிக்க போது மிக வேகமா டக்கு டக்குன்னு பார்த்தா எல்லாமே முடிஞ்சு அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ட்டு சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அந்த அளவுக்கு இனிமே காலம் கடகடன்னு வேகமா ஓடி போயிடும். அந்த அளவுக்கு இருக்கிற இன்றைய சூழல்ல நம்முடைய இதயம் கவர்ந்த அரசியல் தலைவர்கள் அவங்கவுங்க கொண்ட கொள்கையில ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே எப்பொழுதுமே ஒரே நேர்கோட்டில பயணிக்க மாட்டாங்க. அது எந்த இனத்திலையும் எந்த இதுலயுமே இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். அவங்க ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுத்து, அவங்க குணாதிசயங்களோட சம்பந்தப்பட்டவரை தலைவரா தேர்ந்தெடுத்து அவருடைய வழியை பின்பற்றுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிடம் அப்படின்றத ஃபாலோ பண்றவங்க ஐயா ஸ்டாலின் கிட்டையும் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இருப்பாங்க. அது திராவிடம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிம்பிளா நம்ம சீமான் சார் சொல்ற மாதிரி தமிழர்கள் அல்லாத மற்ற மொழி பேசுபவர்கள் அவர்களுடைய வசதிக்காக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ணுவதற்காக உண்டாக்கிய பெயர் திராவிடம் அப்படின்றத அவர் பல மேடைகள் சொல்லியிருக்கிறாரு. அதை ஏத்துக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க, ஏத்துக்காதவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனா திராவிடம் அப்படின்றதுக்கு வேறு வேறு கரெக்டான யாரும் சொல்லாத்தால் நம்ம கண்ணுதல் இருக்கிற இவர் சொன்ன இந்த விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. ஆனா தமிழகத்துல வெறும் தமிழர் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே இணைஞ்சிருக்கிறதா தமிழ்நாடு. சோ அவங்க தமிழர்கள் அல்லாத மற்றவர்கள் அவங்களோட இடம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் தான் ஓட்டு போடுவாங்க. சோ அவர் தான் தலைவரா தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாதான் அவங்க வளர்ந்து அவங்க பார்ப்பாங்க. அது நம்ம குறை சொல்ல விரும்பல. இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் அப்படின்றது தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் சேர்ந்தா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இது தமிழர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம், ஆந்திராவை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் வாழும் எல்லா ஓட்டுரிமை பெற்ற அனைவருமே வாக்கு செலுத்திதான் தமிழக முதல்வர் எம்எல்ஏ எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சோ இங்க நம்ம இவரு தமிழ் தான் இருக்கணும், திராவிடம் தான் இருக்கணும் அப்படி எந்த விதமான பாகுபாடும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம சீமான் சாருடைய அவருடைய ஒரு லாஜிக் பாத்தீங்கன்னா, ஆந்திராவை ஆள்பவர்கள் தெலுங்கு இன மக்களும், கர்நாடகாவை ஆள்பவர்கள் கன்னட இன மக்களும், கேரளாவை ஆள்பவர்கள் மலையாள இன மக்களும் ஆள்வதை போல தமிழ்நாட்டில் எல்லாரும் வாழலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் உண்டாக்குறாரு. அதுதான் அவருடைய மெயின் அஜெண்டாவா இருக்கு. அவர் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளும் போதுதான் தமிழருடைய பலம், தமிழருடைய தொன்மை, தமிழுடைய இனம், மொழி எல்லாமே போற்றப்படும் அப்படின்றதுல மிக மிக உறுதியா இருக்கிறாரு. அவருடைய அந்த உறுதி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டை பல இளைஞர்கள் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட இள வயதுல இருந்து வயோதிகர்கள் வரைக்கும் இன்னைக்கு சீமான் சார் பின்னால அணி திரண்டு நிக்கிறாங்க. நீங்க சும்மா இதை நீங்க சோசியல் மீடியாலயும் சும்மா இங்க நீங்க போடுற அந்த ஒரு சில ரீல்ஸ்லயும் ரீல்ஸ் போடுறவங்க எல்லாமே பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சிடறானுங்க. 10 வயசுல இருந்து 18, 20, 25 வயசு பசங்க தான் இந்த ரீல்ஸ் போடுறது. அவங்கதான் இந்த மத்தவங்க ரொம்ப ஓவரா கிண்டல் அடிச்சு ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறது, அவங்களுடைய ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் பேசுறது அந்த வயதுல பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வளரும் பசங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி தான் பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன எதுனே தெரியாம என்ன பேசி பண்ணுவாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல இளைஞர்களால கவரப்படுறார் சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் இருந்தது. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்கள் அப்படின்றவங்க பொதுவாகவே இளைஞர்கள் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இளைஞர்கள் தான் நாட்டை காப்பாற்ற போறோம், இளைஞர் நாட்டை காப்பாற்ற போறோம் அப்படின்னும் போது என்ன நினைச்சுறாங்க, அந்த 18 வயசுல இருந்து 23 வயசு பசங்க இளைஞர்கள் நினைச்சுக்கிறாங்க. இளைஞர்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட அரசியலை பொறுத்த வரைக்கும் 50 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே இளைஞர்கள் தான். 50 வயசுக்கு மேல போறவங்க தான் கொஞ்சம் வயசானவங்க சொல்லுவாங்க. அந்த 50 வயசுக்குள்ள உட்பட்ட அந்த கும்பல் தான் அரசியல ஒரு தீர்மானிக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள், அதாவது அந்த 50 வயசுக்கு உட்பட்டவர்கள், அதுக்கு மேல இருக்கிற பெரியவர்கள் 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள்
சிறுவர்கள் தான் வந்து அந்த 18 வயசு வரவங்க வந்து அவங்க லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப கம்மி ஏஜ். அவங்க வந்து இளைஞர்களோட லிஸ்ட்ல வந்து அவங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெருசா வந்து விளையாட்டுத்துள்ள அவங்க தான் இளைஞர்கள் அதை மூத்தவங்க. பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் 50, 45, 50 வயசு இளைஞர்கள் குரூப் தான் பெரும்பாலான எல்லா அரசியல் தலைவர்களும் வைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சீமான் அவருடைய பேச்சு வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க ரொம்ப பேர் அங்க வந்து ரொம்ப மொய்ப்பாங்க. அவர் பேச்சு வந்து கேட்டு கைத்தட்டி புல்லரிச்சுன்னு இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு ஒரு தேர்தல் ஒரு ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா உக்காந்து அவங்க சொல்ற மாதிரி எந்த விதமான கட்டிங் கொடுக்காம, காசும் கொடுக்காம, சரக்கு வாங்கி தராம, பிரியாணி வாங்கி தராம, அதாவது நீங்க சீமான்ஸோட மீட்டிங் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க வந்து பேனர் கிணர்லாம் பயங்கரமா ரோடு ஃபுல்லாலாம் இருக்காது. ரோடு ஃபுல்லா ஊர் ஃபுல்லாம் பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. சீமான் பேசுகிறார் அப்படின்னு அங்கங்க ஒரு பிட் நோட்டீஸ் மட்டும், ஒரு பிட் போஸ்ட் போட்டு அந்த 1 பிட் போஸ்டர் மட்டும் போட்டுவாங்க. ஆனா அதுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அத்தனை மக்கள் வந்து திரண்டு அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி கேட்க அவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறாங்க. அவருடைய பேச்சு வந்து பெரும்பாலும் எப்பயுமே என்னவா எதை மீன் பண்ணிருக்கோம்னா தமிழுடைய தொன்மை, அவருடைய வரலாறு, அவருடைய இனம், மொழி. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் வாழலாம், ஆனா தமிழை பத்தி சொல்றதுக்கு இன்னொரு தமிழ் ஒருத்தர் வேணும் இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுனா, இப்ப ஒரு ஆந்திராக்காரங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசும்போதே பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றதுல வந்து ஒரு 50% உண்மை இருக்கும், 50% ஒரு பாராட்டணுன்றதுக்காக பாராட்டுறாங்க. பேலன்ஸ் வந்து 100% வந்து உண்மை இருக்கணும் நம்ம வந்து நம்புறது இல்லை. ஆனா இவருக்கு தான் வந்து அந்த பயங்கரமா படிக்கிறாரு, படிச்சு எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு ஆள் வரைக்கும் போயிட்டு என்னென்ன இருக்கின்ற டீட்டெயில் ஃபுல்லாவே வந்து மக்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறாரு. இப்ப சமீபத்துல நடந்த பல மாநாடுகள், மரம் மாநாடு நடத்தினாரு, அப்புறம் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினாரு, கடல் மாநாடு நடத்த போறாரு, மலைகள் மாநாடு நடத்தினாரு. என்ன ஒரு கெட்ட நேரம்னா அந்த மலைகள் மாநாடு நடத்தும் போது தான் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுனால அந்த மாநாடு மிக பெருசா வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகல. சோ அது வந்து இந்த இது வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அந்த இல்லை அது வந்து இன்னும் நல்லா வந்து பேசப்பட்டிருக்கும், அது பேசப்படல. அது வந்து காலத்தின் கட்டாயம், அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்போ ஒரு சமீபத்துல இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இரு பெரும் தலைவர்களை பத்தி இப்ப அவர் வந்து ஒரு 4-5 நாள் கேப்லயே வந்து 2 விஷயம் பண்ணாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய விஷயத்த வந்து அக்டோபர் 9 வச்சு ஒரு மீட்டிங்கோ, விருகம்பாக்கத்துல ஒரு மீட்டிங்கோ, அதே மாதிரி இப்ப மருது சகோதரர்கள் அவங்களுடைய மீட்டிங்கை வந்து நேற்று நடத்தியிருந்தாரு. இது ரெண்டுத்துலயும் அவர் பேசுனதுல இருந்து ஒரு சாராப்பு நம்ம என்ன அதுல இருந்து நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழ் மன்னர்கள் அவர் வந்து மருது சோழன் வந்து தமிழ் தளபதி எங்கெல்லாம் திரும்பிட்டு இருந்தாலும் வந்து இப்ப இளைஞர்கள் வந்து அவருடைய பேச்சை கேட்கும் போது பல விஷயங்களை வந்து நம்ம வந்து கிரகிச்சுட்டு இவர் என்ன சொல்ல வரான்னு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்காங்க, என்ன வந்து செஞ்சிருக்காங்க, யார் யாருக்கோ வந்து சிலைகள் வைக்கிறாங்க, யார் யாருக்கோ வந்து பெரிய சாலைகள் பேர் வைக்கிறாங்க, மேம்பாலத்தின் பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் யாருமே தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய வரி பணத்தை வாங்கி கொண்டு தமிழர்களுடைய பெயரை வச்சுட்டு அதுக்கப்புறம் மிதமிஞ்சி போச்சுன்னு சொல்லி சொன்னா மத்தவங்க பேர் வைக்கலாம், அது எந்த தப்புமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டிலே தமிழர்கள் பேரை வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா வேற மாநில போய் எப்படி போய் தமிழோட பேர் வைக்க முடியும் அப்படின்றது நீங்க நல்லா டீப்பா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பெருசா அவருடைய ஆட்சியில வந்து அவங்க சொல்ற எல்லாருமே வந்து மக்கள் வந்து நம்ப வேணாம். அதாவது சொல்லும் போது வந்து கேட்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா எல்லாத்தையுமே செயல்பாட்டுல எடுத்துன்னு வர முடியுமா அப்படின்னா அங்கங்க கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும். சோ அந்த பிரச்சனையை மீறி அவங்க பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாமே 100% நடக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஆனா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் கடந்த ரெண்டு மீட்டிங்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, முதல்ல இவர்களுடைய சிலைகளை வந்து இவங்க இப்போ சிலை வைக்கிறதுல என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தையோ இல்ல ஒரு இளைஞரோ நடந்து போகும்போது ஒரு சிலையை பாக்குறான். அந்த சிலையை பார்க்கும்போது அந்த சிலை யாருது, இது தொடர்ந்து அந்த பக்கமா போயிட்டே இருக்கும்போது இப்போ நீங்க ஒரு இடத்துல போறீங்க, ஒரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய சிலை வந்து நம்முடைய நந்தனத்துல இருக்கு. தெய்வ திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய சிலை வந்து நந்தனத்துல இருக்கு. நீங்க தொடர்ந்து போகும்போது அதை பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அவரை பத்தி நீங்க 100% தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க. அப்ப தெரிஞ்சுக்கும் போது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். ஆனா ஒருத்தர் சிலை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லவனா தான் இருப்பாங்க, சும்மா தீவிர வந்து சிலை வைக்க போறது கிடையாது. அப்போ செஞ்ச நல்ல விஷயத்த நீங்க பண்ணும்போது ஒரு தமிழருடைய வரலாறை வந்து நீங்க வந்து உங்களை வந்து படிக்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே பாடப்புத்தகத்திலேயே படிக்க வேண்டியதுலாம் கிடையாது, நம்ம சுத்தி இருக்கிறத படிச்சாலே நம்ம நம்மளோட உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதுக்கு தவிர பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சென்னையில ஒரு மெயின் ரோடுக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அண்ணா சிலை, பெரியார் சிலை,
காமராஜர் சிலை வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் சிலை வச்சிருக்கிறாங்க. அண்ணா சிலை, பெரியார் சிலை, எம்ஜிஆர் சிலை, கருணாநிதி சிலை, ஜெயலலிதா அம்மா சிலை, இவங்க சிலைகள் வந்து அதிகமா காணப்படுது. அம்பேத்கர் சிலை இவங்கெல்லாம் வந்து அதிகமா காணப்படுது. இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப அம்பேத்கர் சாரே என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து உண்மையா வந்து தலித் மக்களுக்காக பாடுபட்டவர்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் வந்து தமிழர் அல்ல. அந்த தமிழர் இல்லாத அவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளலை, வழிகாட்டியை ஏற்றுக்கொள்கிறோம். தலைவராக நாங்கள் MC ராஜாவையும் மேலும் பல அந்த தலித் மக்களுக்காக பாடுபட்டவரையும் வந்து நாங்க வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களோட சிலையை வச்சாதானே நம்மளுக்கு வந்து தெரியும். அவங்களுடைய நினைவுகள் வந்து போட்டுனாதான் ஒரு தமிழ்நாட்டிலே தமிழ்ல ஒரு பேர் போராடிக்கிறான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி வைங்க அப்படின்னு சொல்றாரு. இது அவர் ஆட்சியில வந்து கண்டிப்பா வந்தா செய்வார். ஒரு சிலைக்காக ஒரு ஆட்சி அமைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அவர் எல்லாருமே ஒரு வாக்குறுதி தராங்க. அந்த வாக்குறுதி முடிச்சு நம்பிதான் நம்ம வந்து ஓட்டு போடுறோம். நம்ம மாத்தி ஓட்டு போடல, வாக்குறுதி தரோம், நம்பிதான் ஓட்டு போடுறோம். அதுல எல்லாமே செய்யறது இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனா என்ன ஒரு மினிமம் 2-3 பாயிண்ட் வந்து பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2006 வந்து ஜெயலலிதா அம்மா வந்து 2001-2000 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா, நம்முடைய கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் வந்து இலவச டிவி கொடுப்பேன், கலர் டிவி கொடுப்பேன், 2 ஏக்கர் லேண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான அறிவிப்பு. அந்த தேர்தல் அறிக்கை தான் வந்து அவர் வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம் வந்தது அதுதான். அப்ப மக்கள் நினைச்சாலும் இவர் 2 ஏக்கர் லேண்ட் கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு, ஆனா கண்டிப்பா கலர் வண்ணப்பெட்டி கொடுப்பாரு, கலர் டிவி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பி அதுல ஒரு பெரும்பகுதியான மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் ஓட்டு போடுறாங்க. அதே போல இந்த நாம் தமிழர்களுடைய நம்ம சீமான் ஐயாவுடைய பேச்சுல வந்து நீங்க 100% நம்பலனா கூட அவர் சொன்ன அந்த சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல சுத்தி தமிழ்நாட்டுல எங்கு திரும்பினும் தமிழனுடைய சிலைகள், அதாவது இப்ப இன்னைக்கு நேரத்துல 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய நமது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் வந்து எங்க ஆரம்பிக்குதோ அங்கிருந்து அந்த வரலாற்று நினைவுகள் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து எல்லா இடத்துலயும் சிலைகளாகவும் நினைவுகளாகவும் அது ஒரு இப்ப இங்க அவர் சொல்ற மாதிரி பீச்ல வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, மெரினா கடற்கரையில என்ன பண்ணிருக்காங்க, 4 பேருடைய நாங்கள் போற்றிய தலைவர்கள் தான் அவங்க, நம்ம இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்க வந்து கல்லறைகள் வந்து கட்டி அதை ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி மாத்திருக்காங்க. அதே இடத்துல வந்து அவரு இந்த மாதிரி மன்னர்கள், மாமன்னர்கள், இந்த மாதிரி ஒரு தமிழ்ல வாழ்ந்த அவ்வளவு பெரிய இடம் இவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒண்ணு வச்சா பீச்சுக்கு போற எல்லாருமே வந்து கண்டிப்பா அந்த அரங்கத்துல போவாங்க, பார்ப்பாங்க. தமிழுடைய அங்கேயும் பாருங்க விவேகானந்தருடைய நினைவு இல்லம் இருக்கு எதிரில. விவேகானந்தரும் வந்து ஒரு தமிழர் அல்ல, எல்லாருக்கும் தெரியும். அங்கேயுமே வந்து தமிழ் சம்பந்தப்பட்ட எதுவுமே வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து இல்ல. அது இவர் வந்தா கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது கடைசியா ஒரு உதாரணம், இதோட முக்கியத்துவத்தை நான் உதாரணத்தை ஒரே தடவை சொல்லிட்டு, நீங்க இது சீமான் சாருக்கு வந்து நீங்க வாக்களிக்க விரும்புறது வந்து இதுக்காகவாது வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு தடவை வாக்களிக்கலாம். நான் சீமான் சாருக்கு வாக்களிங்கன்னு சொல்லல. ஒருத்தரும் ஒரு காரணம் இருக்கும். இந்த தமிழ் தேசியத்தை விரும்பும் பிள்ளைகள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி சீமான் சாரை விரும்புறாங்க அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்ப ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காங்க. நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து இப்ப 2021 முதலமைச்சர் ஆனவன அன்று நடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த சுதந்திர தின ஊர்வலம் டெல்லியில நடந்தது. அது நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்தை சார்ந்த ஒரு ஊர்தி போவோம். அந்த ஊர்தியில நம்முடைய வீரமங்கை வீரநாச்சியாருடைய சிலை வச்சு மேலும் வந்த தமிழருக்காக போராடிய அந்த 4-5 மாமன்னர்களுடைய சிலைகளை வச்சு அழகு ஊர்வலமா நடத்தும் போது அதை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்முடைய சீமான் ஐயா சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு ஞாபகத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, எங்களுடைய வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுக்கு ஏன் தெரியலனா, இங்க தமிழகத்துல ஆண்டு கொண்டிருக்கும் எந்த முதலமைச்சர்களும் எந்த அரசாங்கமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தரவில்லை. நீங்க அங்கிருந்து இங்க வந்து பார்க்கும்போது பாக்குற இடத்துல எல்லாமே வந்து நம்மளுடைய சாதாரண வேற்று பாலகங்காதர திலகர், காந்தியடிகள், அப்புறம் வந்து இந்த மாதிரி, அப்புறம் நம்முடைய கருணாநிதி, பெரியார், இவங்களேதான் சிலைகள் இருக்கிறதால இவங்களாம் யாரும் தெரியப்படுத்தாது. நம்ம தமிழ்நாட்டோட தப்புதான். நான் முதல்வர் ஆனால் வேறு மாநிலத்திலிருந்து வருபவர்களோ அல்லது வேறு நாட்டிலிருந்து வருபவர்களோ கண்டிப்பா வந்து இறங்கக்கூடிய இந்த சென்னை விமான நிலையம் இருக்கும் இல்லையா, அந்த விமான நிலைய நுழைவு வாயிலில், அதாவது அவங்க வெளியில எக்ஸிட் போர்ட் வருவாங்க பாருங்க, எக்ஸிட் போர்ட் வெளியில வர்ற அந்த இடத்துல நானு வீரமங்கை வேலுநாச்சியாருடைய ஒரு முழு உருவ சிலையை வந்து நான் வந்து நிறுவுவேன். அப்படி நிறுவும் பட்சத்துல இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது, ஆஹா இது யாரா இவ்வளவு பெரிய ஒரு சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க யாருன்னு கண்டிப்பா பார்ப்பாங்க.
பார்க்கும்போது அவருடைய வரலாறை கண்டிப்பா எடுத்து வச்சு படிப்பாங்க. படிக்கும் போது தான் தெரியும். இதாவது தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு நம்ம வீரநாச்சியார் அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜான்சி ராணி பிறக்கிறதுக்கு முன்னாடி 75 வருஷம் முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. சோ அவங்கதான் ஜான்சி ராணிய அவங்கதான் ஜான்சி ராணி வட இந்தியாவின் வீரமங்கை வீரநாச்சியார்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்க வேண்டியது இப்படி மாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை அவங்களோட சிலையை வெயிங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில வந்து கண்டிப்பா இன்வைட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் மாத்துவேன்னாரு. எது நடக்குதோ இல்லையோ அவரோட ஆட்சியில இது மாதிரி விஷயங்களாவது கண்டிப்பா நடக்கும். இதுக்காகவாது நாம் தமிழரை விரும்பும் தம்பிகள், நாம் தமிழரை விரும்பும் கட்சிகள் வந்து அவருக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தானா இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் வந்து தமிழ் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.